ஹாய் சுட்டீஸ். இப்போ அடிக்கிற கோடை வெயிலுக்கு தகுந்த ஒரு கதையை கேட்க போகிறோம். ஓகே, கண்டினியூவாக கதையை கேளுங்க. கேட்டு முடிச்சுட்டு கடைசியில் வந்துட்டு நீ கதை எப்படின்னு பார்த்து சொல்லுங்கள். கோடை வெயில் அப்பப்பா அந்த ஆண்டில் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. காலை 9 மணிக்கே தெருவின் சிமெண்ட் பாதைகள் சூடாக ஆரம்பித்துவிடும். காற்று கூட மெதுவாக சோர்ந்து போன மாதிரி இருந்தது. ஆனால் அந்த தெருவின் முடிவில் இருந்த பெரிய மாமரம் மட்டும் எப்போதும் குளிர்ச்சியாகவே இருந்தது. அந்த மரம் மிகவும் பழமையானது. அதன் கிளைகள் 2 வீடுகளின் மேல் வரை நீண்டிருந்தன. பறவைகள் தினமும் அதில் கூடு கட்டும். காற்று வந்தால் அதன் இலைகள் மெதுவாக சரர் சரர் என்று ஒலி செய்யும். அந்த மரத்துக்கு கீழேதான் தினமும் மதியம் குழந்தைகள் கூடுவார்கள். அருண், மீனா, கார்த்திக், சிந்து, சிறிய ரவி, அவர்கள் எல்லாருக்கும் அந்த மாம்பழ மரம் ஒரு ரகசிய உலகம் போல் இருந்தது. அன்று மதியம் அருண் முதலில் வந்தான். கையில் பழைய ஸ்டீல் டிபன் பெட்டி. அதுக்குள் அவன் அம்மா செய்து கொடுத்த எலுமிச்சை சாதம். மரத்தடியில் பழைய கல் இருந்தது. அவன் அதில் உட்கார்ந்து மேலே பார்த்தான். ஒரு பெரிய மாம்பழம் கிளையில் ஆடிக்கொண்டிருந்தது. இன்னும் 2 நாள் விட்டா விழும் என்று அவன் மெதுவாக சொன்னான். சில நிமிடங்களில் மீனா வந்தாள். கையில் காகித விசிறி. வெயில் ரொம்ப கஷ்டமா இருக்கு என்று அவள் மூச்சை இழுத்தாள். அருண் சிரித்தான். மரத்தடியில்தான் குளிரா இருக்கு. அவர்கள் இருவரும் தரையில் அமர்ந்தார்கள். சிறிது நேரத்தில் மற்ற குழந்தைகளும் வந்தார்கள். ஒவ்வொருவரும் ஏதாவது கொண்டு வந்திருந்தார்கள். ஒருவர் மோர், ஒருவர் முறுக்கு, ஒருவர் மாங்காய் துண்டுகள். அந்த வயசில் யாருக்கும் பெரிய விஷயங்கள் தேவையில்லை. ஒரு மரம், சில நண்பர்கள், சிறிது சாப்பாடு, அதுவே ஒரு உலகம். மதிய வெயில் அதிகமான நேரங்களில் அவர்கள் பேசாமல் இருப்பார்கள். காற்றின் சத்தம் மட்டும். தொலைவில் ஒரு சைக்கிள் மணி. சில நேரங்களில் ஐஸ்கிரீம் விற்பவரின் குரல். ஐஸ், பால் ஐஸ், குச்சி ஐஸ். சத்தம். ரவி உடனே எழுந்து விடுவான். நான் வாங்கிட்டு வர்றேன். ஆனால் அவனிடம் எப்போதும் போதுமான காசு இருக்காது. அப்புறம் எல்லோரும் தங்களுடைய பாக்கெட்டிலிருந்து சிறு சிறு காசுகள் எடுப்பார்கள். அந்த ஒரு ஐஸை 5 பேரும் பகிர்ந்து சாப்பிடுவாங்க. அது அவர்களுக்கு உலகத்திலேயே பெரிய விருந்து போல இருக்கும். மாலை நேரம்தான் அவர்களுக்கு மிகவும் பிடித்த நேரம். வெயில் கொஞ்சம் குறையும். மரத்தின் நிழல் நீளமாக சாலையில் படரும். அப்போதுதான் கதைகள் ஆரம்பிக்கும். கார்த்திக் எப்போதும் கதைகள் சொல்லுவான். அவன் சொல்வதெல்லாம் சாதாரண கதைகள்தான். அவன் அப்பா சிறியபோது எப்படி ஆற்றில் நீந்தினார், அல்லது அவர்களுடைய வீட்டில் இருந்த பழைய ரேடியோ பற்றி. ஆனால் அவன் சொன்னால் எல்லாரும் அமைதியாக கேட்பார்கள். ஏனெனில் அந்த கதைகளில் ஒரு மெதுவான சுகம் இருந்தது. ஒரு நாள் மழை வரப்போவது போல வானம் இருண்டது. காற்று பலமாக வீசியது. மாம்பழ இலைகள் எல்லாம் ஆடின. சிந்து மேலே பார்த்து சொன்னாள், மழை வந்தா நல்லா இருக்கும். அருண் மெதுவாக தலையசைத்தான். அவர்களுக்கு அந்த கோடை முடிவடைய கூடாது போல் இருந்தது. ஏனெனில் பள்ளி திறக்கும் நாள் நெருங்கிக் கொண்டிருந்தது. அடுத்த வருடம் எல்லாம் மாறிவிடும். கார்த்திக் வேறு பள்ளிக்கு போகிறான். மீனா டியூஷன் ஆரம்பிக்கிறாள். அருணின் அப்பா நகரத்துக்கு மாற்றம் கேட்டிருந்தார். ஆனால் அந்த விஷயங்களை யாரும் நேராக பேசவில்லை. அவர்கள் இன்னும் குழந்தைகளாகவே இருக்க விரும்பினார்கள். அடுத்த நாள் காலை மரத்தடியில் ஒரு மாம்பழம் விழுந்திருந்தது. பெரிய மஞ்சள் நிற மாம்பழம். ரவி அதை பார்த்ததும் கத்தினான். விழுந்துடுச்சு. எல்லோரும் ஓடி வந்தார்கள். மீனா அதை எடுத்தாள். அதிலிருந்து இனிப்பு வாசனை வந்தது. அவர்கள் அதை வீட்டுக்குள் கொண்டு போகாமல் அங்கேயே வெட்டி சாப்பிட்டார்கள். மாம்பழ சாறு கைகளில் ஒட்டி கொண்டது. ரவி சிரித்து கொண்டே சொன்னான், இது நம்ம மரம் கொடுத்தது. அந்த வார்த்தையை கேட்டதும் எல்லாரும் அமைதியாகிவிட்டார்கள். ஆம், அந்த மரம் அவர்களுடையதுதான் போலிருந்தது. கோடை மெதுவாக நகர்ந்தது. ஒவ்வொரு நாளும் ஒரே மாதிரி இருந்தாலும் அதில் ஒரு இனிமை இருந்தது. காலை வெயில், மதிய சோம்பல், மாலை காற்று. அந்த நாட்கள் முடிவதில்லை போல தோன்றியது. ஆனால் காலம் மெதுவாக முன்னே போய்கொண்டே இருந்தது. ஒரு மாலை அருண் மரத்தில் சாய்ந்து உட்கார்ந்திருந்தான். தெருவில் பெரியவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். இப்போ குழந்தைகளுக்கு வெளியே விளையாடவே நேரமில்ல. எல்லாரும் போன்தான். அந்த வார்த்தைகள் அவனுக்கு புரியவில்லை. ஆனால் அவன் மேலே பார்த்தான். மர இலைகள் மாலை வெளிச்சத்தில் தங்க நிறமாக மாறியிருந்தது. அந்த காட்சி அவன் மனதில் ஏதோ அமைதியை கொடுத்தது. அன்றிரவு வீட்டில் மின்சாரம் போய்விட்டது. அருண் ஜன்னல் அருகில் உட்கார்ந்து வெளியே பார்த்தான். மாமரம் இருளில் மெதுவாக ஆடிக்கொண்டிருந்தது. தெருவில் யாரோ ரேடியோ போட்டிருந்தார்கள். பழைய தமிழ் பாடல் ஒன்று காற்றில் மிதந்தது. அந்த இரவு அவனுக்கு மிகவும் நீண்டதாக தோன்றியது. ஏனென்று அவனுக்கே தெரியவில்லை. கடைசி கோடை வாரம் வந்தது. பள்ளி திறக்க இன்னும் 3 நாட்கள் மட்டுமே.
அன்று எல்லோரும் வழக்கத்தை விட அமைதியாக இருந்தார்கள். யாரும் பெரிய கதைகள் பேசவில்லை. சில நேரம் அவர்கள் வெறும் காற்றை மட்டும் பார்த்து கொண்டிருந்தார்கள். மீனா திடீரென்று கேட்டாள், நம்ம எல்லாரும் அடுத்த கோடையும் இங்கே வருவோமா? யாரும் உடனே பதில் சொல்லவில்லை. காற்று மட்டும் இலைகளை அசைத்தது. பிறகு கார்த்திக் மெதுவாக சிரித்தான். வரலாம். ஆனால் அந்த வரலாம் என்பதில் ஒரு சிறிய சோகம் இருந்தது. அந்த மாலையில் சூரியன் மிகவும் அழகாக இருந்தது. வானம் ஆரஞ்சு நிறமாக மாறியது. மரத்தின் நிழல் நீளமாக வீதியை மூடியது. ரவி தரையில் படுத்து மேலே பார்த்தான். நம்ம எல்லாரும் பெரியவங்களா ஆகிட்டோம்னா என்ன ஆகும்? அருண் சிரித்தான். அப்பவும் இந்த மரம் இருக்கும். அந்த வார்த்தையை கேட்டதும் எல்லாரும் மேலே பார்த்தார்கள். ஆம், ஆம். ஹலோ சுட்டீஸ், இந்த கதை இதோட முடிஞ்சிருச்சு. ஓகே, மீண்டும் இன்னொரு கதையில் நாளை சந்திப்போம். ஓகே, பாய். சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Subscribe to my channel.